அனைவருக்கும் வணக்கங்க. பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க, ஆஃப் இயர்லி லீவுக்காக ஊருக்கு போயிருந்தேன். இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட ஊர், அதாவது நான் பிறந்து வளர்ந்த ஊர். பார்த்திங்கன்னா எங்கள் காட்டுக்கு போகிற வழியில் இப்படி பாறைகள் நிறைய இருக்கும். அதனால் அங்கே போயிருந்தான், என் பையனையும் கூட்டிகிட்டு போயிருந்தான். எங்கள் அண்ணி மாடு பிடிச்சிட்டு போயிருந்தாங்க, அங்கே பிடிச்சி கட்டிகிட்டு இருந்தாங்க. சரி, ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு இங்கெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிவிட்டு பையனை கூட்டிகிட்டு போய் காமிக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவன் பாறையில் ஏறிட்டு ஆட்டம் போட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். எங்கேயுமே பார்த்திங்கன்னா சுற்றிலும் அதாவது காடாக இருக்கிறதுனால இப்போல்லாம் சோளமெல்லாம் போட்டிருந்தாங்க, நல்லா பச்சை பசின்னு இருந்துச்சு. நிறைய பாறைகள் இருக்கும். எங்களோட மேட்டுக்காட்டுக்கு போகிற வழியெல்லாம் இப்படி தான் இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையிலையெல்லாம் இந்த பாறைகளில் ஏறி தான் போவோம் வருவோம். ஆடு மேய்ப்போம், எருமை மேய்ப்போம். பார்த்திங்கன்னா காட்டில் ஏதாச்சும் வெள்ளாமல் போட்டிருப்பாங்க, அதாவது நிலக்கடலை, சோளம், அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளு, இந்த மாதிரி தான் விதைச்சிருப்பாங்க. இது முழுக்கனா பாறை மேலே ஏறிட்டு அதை சுற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு மரம், அதில் பார்த்திங்கன்னா பிரண்டை இருந்துச்சு. இது பாலை மரம், என் பையனுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். பிரண்டை கொஞ்சம் இருந்துச்சு, பொரிச்சிட்டு வந்தேன். இது சப்பாத்தி கல்லியில் பழம் இருக்கும், அதை பொரித்து சாப்பிட்டா அதில் முள் இருக்கும். அதை அந்த முள்ளெல்லாம் கடலை உரசியே எடுத்துட்டு அப்புறம்தான் சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் என் பையனுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன்னா சிட்டி லைஃப்பில் இருக்கிறதுனால இதையெல்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம நேட்டிவ் பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறப்ப இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் லீவ் விட்டால் ஏதோ ஒரு ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுறது. அவனும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம இருக்கிற வரைக்கும் தானே இதையெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஓகே, பாருங்கள். நீங்கள் பார்த்துருந்து வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரண்டை கொஞ்சம் இருந்துச்சு, பொரிச்சிட்டு இருந்தேன். கிராமத்து வாழ்க்கையெல்லாம் இப்படி தான் இருக்கும். அதாவது காடு தோட்டம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த வாழ்க்கையை இன்றைக்கி நம்ம நிறைய மிஸ் பண்ணுறோம். அதனால் நிறைய இழக்கிறோங்கிறது ஃபீல் பண்ணுறோம். என்ன பண்ணுறது, இருக்கிற வேலைக்காக வேண்டி வெளியூரில் தங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறதா இருக்குது. அதனால் கிடைக்கிற நாட்களில் சரி இப்படி போய் குடும்பத்தோடு போகிறப்ப அதை ஒரு மனசுக்கு நிறைவாக மகிழ்ச்சியாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கெல்லாம் போயிருந்தேன், கூட்டிகிட்டு போயிருந்தேன். என் பையனுக்கும் இதையெல்லாம் பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா சிட்டி லைஃப்லேயே இருக்கிறப்போ இந்த டிவி, ஃபோனு இதை தவிர வேறு எதுவும் தெரியறது இல்லையா, அதுதான்.